Hi, welcome to Mouni Civil. Today topic is structural analysis. நம்ம இந்த structural analysis சப்ஜெக்ட்ல இருந்தால் நம்ம பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் பீம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம் பில்டிங்கில் வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் லோட்ஸ் இருக்குது, டெட் லோட், லைவ் லோட், விண்ட் லோட், ஸ்னோ லோட்ஸ் எல்லாம் இருக்குது. அந்த லோட்ஸ் எல்லாம் வந்து எப்படி பீமில் ஆக்ட் ஆகுது, எந்த பீமில் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம், இந்த லோடை வச்சு பீமில் என்னென்ன நம்ம சால்வ் பண்ண போகிறோம் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் பீம்ஸ் இருக்குது. இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது, இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. இது ஜஸ்ட் ஒரு லைன் போட்டு ஏரோ மாதிரி இல்லைங்க. இது வந்து காலம் ஆர் காலம், வால் ஆர் வால். இந்த ஹரிசான்டல் இருக்கிறது வந்து பீம், சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். சிம்பிளி மீன் சும்மா ரெண்டு சப்போர்ட் மேலே சப்போர்ட் ஆகிருக்கு. இது வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ரெண்டு சப்போர்ட்ஸ் இருக்கும். இது வந்து சிம்பிள் டாபிக் தான். சரி, நான் வந்து எல்லாருக்கும் தெரியும், பட் இருந்தாலும் வந்து நான் பேசிக்ஸ் வந்து போகும்போது நான் சொல்லிட்டு இருக்கேங்க. நம்ம சடனாக கூட பாருங்கள், நான் உண்மையாக சொல்கிறேன், ஒரு இன்டர்வியூவில் வந்து எனக்கு கேட்டாங்க, அதை பின்னாடி சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள், கண்டினியூஸ் சப்போர்ட், மோர் தேன் 2 சப்போர்ட்ஸ். ஒரு காலம், 2 காலம், 3 காலம், 2 பீம் இருக்குது. கண்டினியூஸ் பீம் அது பார்த்தீங்கன்னா மோர் தேன் 2 சப்போர்ட்ஸ். 2 சப்போர்ட்ஸோட அதிகமாக இருந்துச்சுன்னா அது வந்து நம்ம கண்டினியூஸ் பீம் சொல்லுவோம். பாருங்கள், இந்த கண்டினியூஸ் பீம்ஸ் வந்து எங்கேயாச்சும் ஒரே லைனில் வந்து காலம்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த அப்படியே போயிட்டே இருக்கும் அந்த பீம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எங்கேயாச்சும் அப்பார்ட்மெண்ட்டில் அவுட்டரில் பார்க்கலாம், ஆர் கமர்ஷியல் பில்டிங்ஸில் பார்க்கலாம், அவுட்டரில் இன்டரில் அப்படியே அந்த ரூம் ஸ்பேஸ் வேணுன்றதுக்காக அப்படி கண்டினியூஸ் பீம் கொடுத்து அப்படியே ஓப்பன் வச்சு பெருசாக போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட்டு கேன்டிலிவர் பீம். கேன்டிலிவர் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்து ஃபிக்ஸடாக இருக்கும், ஒரு சைடு வந்து ஃபிக்ஸட் இல்லாமல் இருக்கும். இந்த கேன்டிலிவர் பீம் பார்த்தீங்கன்னா எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா பால்கனி. ஸோ இது ஒரு பீம், ஆர்சிசி பீம். இது வந்து ஒரு ஆர்சிசி காலம் இருக்குது. அந்த காலமில் வந்து இந்த பீம் வந்து சப்போர்ட் ஆகிருக்கும். இதோட ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து எல்டி டெவலப்மெண்ட்டில் எடுத்து கொடுத்து உள்ளே கொண்டு போயிருப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கேன்டிலிவர் பீம் வந்து பால்கனியில் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், இட் ஹேவிங் ஒன்லி ஒன் சப்போர்ட், ஃபிக்ஸட் சப்போர்ட். அனதர் சப்போர்ட் இஸ் ஃப்ரீ. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் சப்போர்ட், ரைட் சைடு அண்ட் லெஃப்ட் சைடு ரெண்டு சைடில் இருக்க அந்த பீமுக்கு வந்து ஃபிக்ஸடாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு காலமாக தான் இருக்கணும், இதுவும் ஒரு காலமாக தான் இருக்கணும். இதோட மெயின் பார் டாப் பார் வந்து எல்டி கொடுத்து நம்ம இது இன்சர்ட் பண்ணியிருப்போம். இங்கேயும் அப்படி தான் நம்ம பண்ணியிருப்போம். ரெண்டு சைடு ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம், ஃபிக்ஸ் ஆகிருக்கும். இதுக்கு தான் நம்ம ஃபிக்ஸட் சப்போர்ட் சொல்கிறோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா 2 சப்போர்ட்ஸ் இருக்குது. இப்போ பாருங்கள், டைப்ஸ் ஆஃப் பீம் இருக்கு இல்லைங்களா. இதுக்கு வந்து பாயிண்ட் லோட் இருக்குது, ஆர் யூடிஎல் இருக்குது, யூவிஎல் இருக்குது. இதை வச்சு நம்ம எஸ்எஃப்டி பிஎம்டி நம்ம ட்ரா பண்ணலாம். இது ஆர்ஆர்பி தெரிஞ்சு ஈஸியாக நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் பீமு. நம்ம காலேஜ் நம்ம செமஸ்டரில் வந்து 60 மார்க் கொஷின்ஸில் கண்டிப்பாக கேட்பாங்க. இன்னொரு பெருசாக இன்னொரு 2 பீமை கொடுத்துட்டு பாயிண்ட் லோட், யூடிஎல், யூவிஎல் கொடுத்துட்டு ட்ரா எஸ்எஃப்டி அண்ட் பிஎம்டி ஃபார் த அபவுட் ட்ராயிங்ஸ். இந்த கேன்டிலிவர் பார்த்தீங்கன்னா 60 மார்க்ஸில் கேட்க மாட்டாங்க, ஏன்னா சிம்பிள் தான். இது மேபி 2 மார்க்ஸ் கூட கேட்கலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஃபிக்ஸட் சப்போர்ட்டு. இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னும் என்ன சப்போர்ட் இருக்குன்னா ப்ராப்டு கேன்டிலிவர். நம்ம முன்னாடி வந்து கேன்டிலிவர் பார்த்துருப்போம், இப்போ வந்து ப்ராப்டு கேன்டிலிவர். ப்ராப்டு கேன்டிலிவருக்கு என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், நான் சைடில் அகைன் ட்ரா பண்ணியிருக்கேன். கேன்டிலிவர் ஒன் எண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு, அனதர் எண்ட் இஸ் ஃப்ரீ. பட் இங்கே பாருங்கள், ப்ராப் கேன்டிலிவரில் ஒன் எண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு, அனதர் எண்ட் இஸ் சிம்பிளி சப்போர்ட்டட். இதுதாங்க டிஃப்ரென்ஸு இப்போ ப்ராப் கேன்டிலிவர் பீமுக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பாயிண்டோட யூடிஎல் வந்து ஈஸியாக எஸ்எஃப்டி ட்ரா பண்ணிடலாம். ஆனால் பட் இதுவும் ஈஸியாக ட்ராப் பண்ணலாம். இது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் பண்ணலாம், ஈஸி தான். பட்டு நம்ம சடனாக என்ன பண்ணுவோம், நம்ம மிஸ்டேக் பண்ணிவிடுவோம். ஒரு இன்டர்வியூவில் ஒரு இதே மாதிரி ட்ராயிங் வரைஞ்சி இங்கே ஒரு பாயிண்டோடு கொடுத்து எஸ்எஃப்டி பிஎம்டி என்ன ட்ராப் பண்ண சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடுத்தது ஓவர் ஹேங்கிங் பீம்ஸ். இதுவும் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம், இதுவும் வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ஸ். பாருங்கள், இந்த சைடு வந்து சம் டிஸ்டன்ஸ்க்கு வந்து பீம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு, இங்கேயும் சம் லென்த்துக்கு பீம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. ஆர் வில் டேக் அட் ஆஸ் எ எக்ஸ். ரெண்டு சைடு வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிறது வந்து ஓவர் ஹேங்கிங் பீம். இப்போ நம்ம டைப்ஸ் ஆஃப் சப்போர்ட்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து டைப்ஸ் ஆஃப் லோட்ஸ். அதே சேம் பீமில் வந்து என்னென்ன டைப் ஆஃப் லோடு வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது, அது எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. ஃபஸ்ட்டு பாருங்கள், யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு. யூனிஃபார்ம்லி மீன் ஒரு சேம், அது போலவே லோடு. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள், 2 காலம் இருக்குது, ஒரு பீம் இருக்குது. பீம் மேலே இப்படி யூடிஎல் போகிற நான் ஒரு ட்ராயிங் போட்டிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 2 kN/m. இந்த பீம் வந்து ஒரு 10 மீட்டர் இருக்குது. அந்த 10 மீட்டருக்குமே 2 kN/m
ஒரு மீட்டருக்கும் 2 கிலோமீட்டர் வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. கண்டினியூஸாக வந்து ஆக்ட் ஆகிட்டு இருக்கு. கீழே பாருங்கள், சின்ன ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. பீம், ஒரு பீம் போட்டிருக்கேன்னா அதுக்கு மேலே 1 2 3 கோர்ஸ் பிளாக் ஒர்க் இருக்குது. அதுதான் பிளாக் ஒர்க் இப்படி போட்டிருக்கேன். பாருங்கள், இந்த பிளாக் ஒர்க் வந்து ஒரே சேம் லென்த் இருக்குது, சேம் ஹைட் இருக்குது. இந்த பீம் மேலே வந்து அப்படியே அதோட லோடு மட்டும்தான் ஆக்ட் ஆக போகுது. இதுதான் வந்து யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோடு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம பீம் இருக்குது, நம்ம ஸ்ட்ரக்சரில் வந்து பீம் இருக்க சைடு 4 சைடில் பீம் இருக்கணும், ஒரு ஸ்லாப் இருக்கு இல்லைங்களா, அந்த ஸ்லாப் லோடு வந்து அப்படியே பீம் மேலே தான் ஆக்ட் ஆகும். அது வந்து யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட். ஸ்லாபில் வந்து யூடிஎல் லோடு வராது. ஸ்லாபில் வந்து யூனிஃபார்ம் டிஸ்ட்ரிபியூஷன் லோடு மட்டும்தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பாருங்கள், யூனிஃபார்ம்லி வேரிங் லோடு. ஃபார் எக்ஸாம்பிள், இங்கே 2 லைட் அப்படியே சாக் பீஸில் போட்டிருக்கோம் பாருங்கள், 2 ஒரு காலமர் இருக்குது. நெக்ஸ்ட் ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பு. யூனிஃபார்ம்லி வேரிங்னா போக போக அப்படியே வேரி ஆகிட்டு போகும் லோடு. ஃபஸ்ட்டு கோர்ஸு, செகண்டு, தேர்டு, ஃபோர்த்து, இது ஜஸ்ட் ஒரு பிளாக் ஒர்க் மாதிரி தான் நானும் போட்டிருக்கேன். இங்கே ஜஸ்ட் ஒரு பாக்ஸாக கொடுத்துருக்கேன். இங்கே வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் எடுத்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சப்போர்ட்லேருந்து ஒரு எக்ஸ் டிஸ்டன்ஸ் ஒரு 2 மீட்டர், இங்கேருந்து எக்ஸ் டேஷ் வந்து ஒரு 4 மீட்டர். இந்த 2 மீட்டருக்கு ஒரு லோடு ஆக்ட் ஆகும், 4 மீட்டருக்கு ஒரு லோடு ஆக்ட் ஆகும். எண்டில் வந்து 0 இருக்கும். இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்கும். இதுதான் வந்து யூனிஃபார்ம்லி வேரிங் லோடு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், பாயிண்ட் லோடு. பாயிண்ட் லோடில் எங்கெங்கெல்லாம் வரும்? காலம் லோடு. காலம் லோடு வந்து பாயிண்ட் லோடு தான். நம்ம காலம் டிசைன் பண்ணும் போதும் நம்ம பாயிண்ட் லோடு தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். பாயிண்ட்னா ஜஸ்ட் வெர்டிக்கல், இந்த மாதிரி ஒரு நம்ம ஆரோ மார்க்காக தான் இண்டிகேட் பண்ணியிருப்போம். நம்ம சிவில் புக்ஸில் எல்லாமே இப்படி தாங்க பண்ணியிருப்போம். இந்த பாயிண்ட் லோடு வந்து எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 100 கிலோ நியூட்டன், 200 கிலோ நியூட்டன், ஃபார் எக்ஸாம்பிள் 1000 கேஜி, 2000 கேஜி, 3000 கேஜி, இப்படி தான் வந்து நம்ம பாயிண்ட் லோடு வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். இந்த 3 லோடு வச்சு தான் நம்ம வந்து பீமில் இருக்கும்போது எஸ்எஃப்டி பிஎம்டி ஷியர் ஃபோர்ஸ் டிராயிங், பெண்டிங் மூமெண்ட் டிராயிங் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். இந்த பெண்டிங் மூமெண்ட் டயக்ராம் வந்து எதுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம டிசைன் பண்ண பிறகு பீமில் வந்து எவ்வளோ நம்ம ரின்ஃபோர்ஸ்மெண்ட் போடுறோம். பீம் இஸ் ரின்ஃபோர்ஸ்மெண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பெண்டிங் மூமெண்ட். பெண்டிங் மூமெண்ட் வந்து ஹையஸ்ட் பெண்டிங் மூமெண்ட், ஒரு பீமில் வந்து ஹையஸ்ட் என்ன பெண்டிங் மூமெண்ட் இருக்கோ அதுக்கு தான் வந்து நாம் ஸ்டீல் டிசைன் பண்ணி நம்ம ஸ்டீல் ப்ரொவைட் பண்ண போகிறோம். ஸோ ஷியர் ஃபோர்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எஸ்எஃப்டி பிஎம்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா 60 மார்க் கொஷின்ஸில் வந்துட்டுருக்கு. நம்ம எல்லா செமஸ்டர்லையும் ஸ்ட்ரக்சரல் 1 and 2 கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த லோடை வச்சு நம்ம என்னென்ன டைப் ஆஃப் கண்டுபிடிப்போம் பார்த்தீங்கன்னா, மெத்தடு ஸ்லோப் டிஃப்ளெக்ஷன், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொமெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், அப்புறம் இன்னும் வேறு என்ன இருக்குது மெத்தட்ஸ் இன்னும் ஹார்டி கிராஸ் மெத்தட், ஸ்டிஃப்னஸ் மெத்தட், ஃப்ளெக்சிபிலிட்டி மெத்தட், இது மாதிரி ஏகப்பட்ட மெத்தட்ஸ் இப்போ இருக்குங்க. நம்ம டிப்ளமோ புக்லையும் பார்க்கலாம், பிஇ புக்லையும் பார்க்கலாம். ஏகப்பட்ட 60 மார்க்ஸ் மெத்தட்ஸ் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு ஒரு டாப்பிக்கோடு உங்களை வந்து மீட் பண்ண போகிறேன். தேங்க்யூ.